Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து virtual DJல playlist எப்படி கிரியேட் பண்ணனும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. playlist ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ playlist ப்ளே பண்றதுக்கும் folders ப்ளே பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ WeDJ Academy சென்னையில பெஸ்ட் DJ and music production academy. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் DJ ஆகணும்னா WeDJ Academy ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு virtual DJ டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். சோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. Hello friends, welcome to WeDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிஜேக்கு. virtual டிஜேல மட்டும் கிடையாது, டிராக்டர், ரெக்கார்ட் பாக்ஸ், செரட்டோ எல்லா சாஃப்ட்வேருக்குமே பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த டிஜே சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக லிஸ்னிங் சாஃப்ட்வேர் ஐடியூன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னா அதுலேயும் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட் வந்து ஒரு கஸ்டமைசபிள் சாங் செலெக்ஷன். பிளேலிஸ்ட்ன்றது நீங்கள் வந்து ஒரு 1000 பாட்டு உங்கள் மொபைலையோ இல்லை உங்கள் லேப்டாப்லையோ வச்சுருந்தீங்கன்னா அந்த 1000 பாட்டிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பாட்டு ரெகுலராக நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த 100 பாட்டுமே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். பிளேலிஸ்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் இருக்கும், தனியாக ஃபோல்டர் க்ரியேட் ஆகாது. நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே க்ரியேட் ஆகிறது தான் பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் 1000 பாட்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி 100 பாட்டை மட்டும் அந்த பிளேலிஸ்ட்டில் போடுறீங்க. அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் அந்த பிளேலிஸ்ட்டில் போடுறீங்க. இல்லை பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோல்டர்ஸில் இருக்கிற சாங்ஸ் சூஸ் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி என்ன நடக்கும்னா சாங் வந்து காப்பி ஆகாது. அந்த சாங்கோட ரூட், அதாவது நீங்கள் சாங் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த சி ட்ரைவ் இல்லை டி ட்ரைவ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரூட்டை மட்டும் காப்பி பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டுக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இந்த சாங் ப்ளே பண்ணலாம். அந்த பிளேலிஸ்ட்லேருந்து சாங் ப்ளே பண்ணும்போது ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் வச்சுருந்தீங்கல்ல அந்த ஃபோல்டர் கரெக்டாக அந்த சாங்கை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் ஒருத்தரையுமே வந்து அந்த 100 பாட்டை தேவையில்லை. இந்த 100 பாட்டு மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கும் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மெயின் ஃபோல்டரில் சாங் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பிளேலிஸ்ட்டில் அந்த சாங் வராது. ஏன்னா பிளேலிஸ்ட் காப்பி ஆகாது, அந்த ரூட்டை மட்டும் காப்பி பண்ணி வச்சுருக்கும். அதாவது எங்கே அந்த சாங் இருக்குது, டி ட்ரைவ் சி ட்ரைவ்ன்ற சாங் எங்கே இருக்கோ அது அந்த ரூட்டை மட்டும் காப்பி பண்ணி அந்த பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மெயின் ஃபோல்டர் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஜேஸ்க்கு ஏன் பிளேலிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் வந்து தமிழில் வந்து 500 பாட்டு, இங்கிலீஷில் வந்து 500 பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லா சாங்கும் ப்ளே பண்ண மாட்டோம். ஒரு டிஜே வந்து ஒரு ஈவெண்ட்டில் மேக்ஸ் வந்து 50-100 பாட்டு பீக் டைமில் ப்ளே பண்ணுவாங்க. கமர்ஷியல் டிஜே பற்றி சொல்கிறேன். ஒரு வெட்டிங் டிஜேன்னா ஷார்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 100 பாட்டு, இவ்வளோ தான் நீங்கள் ஒரு ஈவெண்ட் ப்ளே பண்ணுவீங்க. நீங்கள் 1000 பாட்டு, 5000 பாட்டு, 10000 பாட்டு வச்சுருந்தா கூட நீங்கள் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100-150 பாட்டு மேலே ப்ளே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த 150 பாட்டு வந்து நிறைய ஃபோல்டர்ஸில் இருக்கும். நீங்கள் தேடி ப்ளே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது தான் இந்த பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுற மாதிரி பிளேலிஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணணும்னு டெமோ காட்டுறேன். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நான் நிறைய டிஜேஸ் பார்த்துட்டு எல்லாருமே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணாமல் ஃபோல்டர்ஸ் வந்து எடுத்து ட்ராக் போடுறீங்க. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நீங்கள் சாங்ஸ் வந்து என்ன ப்ளே பண்ண போகிறீங்க, உங்களோட சாங் எங்கே இருக்குன்னு என்ன தான் ஃபோல்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃபோல்டர்ஸாக தேட தேவையில்லை. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ virtual DJ சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ இதுதான் பிளேலிஸ்ட். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பிளேலிஸ்ட். நார்மலாக நீங்கள் சாங்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோல்டர் எடுப்பீங்க, ஃபோல்டர் எடுத்து அங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க. இதை அவாய்ட் பண்ணி தான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வச்சுருப்பேன், நிறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னோடய ஃபோல்டர் சாங்ஸ். ஒரு ஃபோல்டருமே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும், நிறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து எல்லா சாங்ஸுமே நான் போட மாட்டேன், எல்லா சாங்ஸும் தேவை இருக்காது எனக்கு. இது வந்து ஒரு 10 சாங்ஸ், இன்னொரு ஃபோல்டர் இன்னொரு 10 சாங்ஸ் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லா சாங்ஸுமே நான் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பிளேலிஸ்ட். இந்த சின்ன ப்ளஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணால் கீழே ட்ராப் டவுனில் என்னோடய ஃபோல்டர்ஸ் எல்லாம் வரும். அதான் மெயின் ஃபோல்டர்ஸ்க்குள்ளே சப் ஃபோல்டர்ஸ், சப் கேட்டகரிஸ், அதில் தான் எல்லா சாங்ஸுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். தமிழ் சாங்ஸு, தமிழ் டான்ஸு, தமிழ் சாஃப்ட் நம்பர்ஸு, ஹிந்தி பெஸ்ட் ஆஃப், ஹிந்தி ஒரிஜினல், வெட்டிங் சாங்ஸு, ஓல்டு ரீமிக்ஸஸ்ஸு, கமர்ஷியல், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். சூப்பர் ரீமிக்ஸஸ், ஹிப்ஹாப்பு, பெஸ்ட் 80s. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும், கீயோடு இருக்கும். ரொம்ப ஈஸியாக நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்ச் மெனியில் போட்டாலும் எனக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் பிளேயிங். ஸோ நான் வந்து ஈஸியாக அதை இதுலேருந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் நான் பண்ண முடியும்னால. ஸோ எல்லாம் க்யூ பாயிண்ட்ஸும் அப்படியே மெமரைஸ்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் க்யூ பாயிண்ட் மெமரைஸ்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ப்ளேலிஸ்ட்டை. ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து புது ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ப்ளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் அ நியூ ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ ப்ளேலிஸ்ட் கேட்குது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு WeDJ அகாடமி சாங்ஸ் ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே ப்ளேலிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து டேரெக்டாக நான் இந்த ஃபோல்டர் எடுத்து என்னென்ன சாங் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சாங்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப், இது ஒரு 4 பாட்டு. அப்புறம் இன்னொரு ஃபோல்டர் போகிறேன், வேறு ஏதாவது கிளப் ஹிட்ஸ் போகிறேன். இதில் வந்து ஒரு 3 பாட்டு. again techno house music. இதில் வந்து ஒரு 3 பாட்டு. அப்புறம் தமிழ் எடுத்துக்கிறேன், தமிழ் டான்ஸ் ஹிட்ஸ். அதில் வந்து ஒரு 5-6 பாட்டு. ஸோ இது எல்லாமே இந்த WeDJ அகாடமி சாங்ஸ் பிளேஸில் போட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த ஒரு ஃபோல்டரில் எல்லா சாங்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டர் எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் பேக் போனாலும் அந்த ஃபோல்டர் வந்துடும். ஸோ ஈஸியாக நான் வந்து ட்ராக்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் நான் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். தேவையான பாட்டை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம். சாங் ரிமூவ் பண்ணாலுமே ஒரிஜினல் ஃபோல்டர் போகாது, இங்கே ப்ளேலிஸ்ட் தான் போகும். ஒரிஜினல் ஃபோல்டர் அப்படியே தான் இருக்கும். ப்ளேலிஸ்ட் தான் ரிமூவ் பண்ணுறீங்க, ஃபோல்டர்ஸில் இருக்கிற சாங் ரிமூவ் பண்ணல. ஸோ அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரேடியாக நீங்கள் வந்து ரீநேம் பண்ணலாம், ஆட்டோமிக்ஸ் போட்டுக்கலாம். ஆட்டோமிக்ஸ் லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அதே சாங் வந்து பிளேண்டாக இருக்கும். நீங்கள் கன்சோல் இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த ட்ராக்கை நீங்கள் போட்டு ஆட்டோமிக்ஸில் நீங்கள் ஆன் பண்ணி ஆட்டோமிக்ஸில் போட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து ட்ராக் வந்து ஆட்டோமிக்ஸ்க்கு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 ட்ராக் இதில் வந்து வந்துடும். ஸோ ஆட்டோமிக்ஸ் வேணும்னா கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இது ரைட் கிளிக் பண்ணி இது ரிமூவ் பண்ணிங்கன்னா போயிடும். பட் ட்ராக் இங்கே இருக்கும், ஆட்டோமிக்ஸ் தான் போகும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பிளேலிஸ்ட் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த லாஸ்ட் செஷன், ஆடியோ குவாலிட்டி சரியில்லை. நான் சரியாக ப்ளக்இன் பண்ணல, அதை நோட்டீஸ் பண்ணல. ஐம் வெரி சாரி அபவுட் ஆடியோ குவாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். virtually ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you next week with a new video. Till then, take care. Bye from DJ Rahul.